அது யூரியா கிரேட்டின் 120 4.2னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்டிவ் காசு ப்ரிசிபிடேட்டிங்காக இருக்குது அப்படின்னா ரிவர்சிபிளாக இருக்கலாம், கொஞ்சம் குறையலாம். ஒரு இன்ஃபெக்டிவ் பைலோனெஃப்ரைட்டிஸ் கிட்னியில் எல்லாம் புண்ணாகி சலங்கட்டி போயிருக்குது, ஃபீவர் இரெகுலராக ஃபீவர் வருது, அந்த நேரம் உள்ள ரீடிங்காக இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டா, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்குது அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ட் பேக் ஆகி வரும். 4.2 இருக்கிறது அப்படி 3 வரலாம், 2 வரலாம், 1 கூட வரலாம், வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிட்னி வந்து அல்ட்ராசவுண்டில் கண்ட்ராக்டட் கிட்னி ஸ்கார்டு ரொம்ப தழும்பு வந்து புண்பட்டு தழும்பாகி போச்சு அப்படிங்கும்போது ரிவர்ட் பேக் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு குறை. இப்போ தான் புண்ணாகி போயிருக்கு, கிட்னி புண்ணாகிருக்கு, பைலோனெஃப்ரைட்டிஸ் வந்திருக்கு, புண்ணாகிருக்கு, ஃபீவர் வருது அப்படின்னா ரிவர்சிபிள் ஃபேக்டர் நிறைய இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆனாலே 1-2 குறையும். டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகி ஹைப்பர் டென்ஷனும் நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டுன்னா ஹைப்பர் டென்ஷனையும் நல்லா 1 ட்ரக் 2 ட்ரக் 3 ட்ரக் 4 ட்ரக் கூட போடலாம். ஹைப்பர் டென்ஷனை அந்த டார்கெட்டு கீழே கொண்டு வந்துடணும், 130/80 கீழே கொண்டு வந்துடணும். சுகர் வந்து அந்த 130, ஃபாஸ்டிங் வந்து 120 கீழே, போஸ்ட் பேண்டில் வந்து இந்த ஸ்டேஜில் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கரெக்டான ட்ரக்கு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா ஹைப்போ போயிடும், லோ சுகர் போயிடும் ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வரும்போது ரிவர்ட் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்ட்ராக்டட் கிட்னி ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சுன்னா ரிவர்ட் பேக் வராது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெசிவ் ஆகி டயாலிசிஸ் தான் போகும்.